இது பிளைட்டா இல்ல அன்ரிசர்வ் ரயில் பெட்டியான நம்மளை யோசிக்க வச்ச துபாய் பயண விமான அனுபவம் தான் நண்பர்களே இந்த வீடியோ. அதிகாலை பெங்களூர்ல விமானத்துக்கு காத்திருக்கும் போது உறக்கமில்லாத அந்த இரவை கடந்த அசதி. பன் பர்கர் 300-400 ரூபாய்னு, தண்ணீர் பாட்டில் 70 ரூபாய்னு, ஆஹா நோட்டுகளை இழக்கக்கூடிய நேரம் பெங்களூர் ஏர்போர்ட்லயே தொடங்கிருச்சு போலையாடான்னு இருந்தது. ஒரு வழியா கேட் கவுண்டர்ல விமான ஊழியர்கள் வந்து அறிவிக்க விமானத்துக்குள்ள நுழைந்தோம். ஆஹா சீட்ஸ் எல்லாம் பிரீமியமா இருக்குன்னு பார்த்தா சார் யுவர் சீட்ஸ் ஆர் அட் தி பேக்னு ஏர் ஹோஸ்டஸ் சொல்ல நம்ம 3 கேபின் பேக வைக்க இடம் வசதியா இருக்கான்னு பார்த்துட்டே நமக்கான சீட்டை தேடணும். நம்ம உள்நாட்டு விமானங்கள்ல இதுக்கு முன்னாடி பயணம் செய்திருந்தாலும் எனக்கும் அம்மாவுக்கும் கடல் கடந்த சர்வதேச விமானம்னா இதுதான் முதல் தடவை. குவைத் ஏர்லைன்ஸ் அதுவும் கனெக்டிங் பிளைட் அதிகாலை நேரத்தில் புக் பண்ற காரணம் பண சேமிப்பு தான் நண்பர்களே. இந்த 2 காரணம்னால நல்ல சீப்பா கிடைத்தது. வசதியா லக்கேஜ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கை முன்னாடி இருக்கிற வசதிகளை ஆராய்ந்து முடிக்கிறதுக்குள்ள வயிறு லேசா பசிக்க ஆரம்பிக்க இர்ரா அம்மனி ஏதாச்சும் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. பிளைட் டிக்கெட் சார்ஜஸ்ல இந்த மீல் இன்க்ளூடட், எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. ஆரஞ்சு ஜூஸ், தண்ணீர், பன் வித் சீஸ், உருளைக்கிழங்கு, மேஷ்டு எக், சிக்கன் சாசேஜ்னு ஒரு டீசன்ட் மெனு. அதை முடிச்சு சூடா பிளாக் காஃபி, போர்வையை வாங்கிட்டு இப்போதான் நிறைய பயணிகள் காலி இடத்தை பார்த்து சாஞ்சிட்டாங்க. ஜிபிஎஸ் டிராக்கிங், லோக்கல் லாங்குவேஜ் சாங்ஸ், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பிளைட் பெஸ்ட் தான். பக்கத்துல ஒரு அங்கிள் கையை தட்டி பேஸ்னு ஏதோ பார்த்து இருந்தாப்ல, பார்த்தா அது புஷ்பா 2 திரைப்படம். ராயல் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், பிரீமியம் எக்கனாமின்னு சுமார் 300 சீட்ஸ் கொண்ட இந்த பிளைட் குவைத் நகர்ல தரையிறங்குச்சு. இந்த துபாய் ட்ரிப் கனெக்டிங் பிளைட்னால ஏரியல் வியூல குவைத் நகரத்தையும் பார்க்க ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம ஒரு பிசினஸ் ட்ரிப் எல்லாம் போல ஒரு வகேஷன் தான். நமக்கு இந்த பயண நேரம் பெருசா இடிக்கலனாலும் அகைன் நடத்தப்படுற இந்த கேபின் லக்கேஜ் ஸ்கேனிங் தான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. குவைத் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீயை நல்லா சுத்தி பார்த்துட்டு குரோய்சன், ஸ்வீட் பண்ணு அடுக்கி வச்சிருக்கிற பேக்கரிஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தேன். நம்ம ரவுண்ட் டைப் பின் அடாப்டர் தான் இருந்தது. குவைத் ஏர்போர்ட்ல யூனிவர்சல் அடாப்டர் இருந்தனால நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாச்சு. துபாய்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் டைப் பிளைட் தான், ஆனா சிறிய பிளைட். அந்த பிளைட்ல கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ரமதான் மீல், துபாய் லேண்டிங்லாம் அடுத்த வீடியோல வரும். துபாய் சீரிஸையும் மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.